அன்பினர்களே, இன்றைய வளைகுடா போரில் மிகப்பெரிய தாக்குதல்களை ஈரான் படைகள் செய்திருக்கின்றது. நாடு முழுவதும் அது அடித்து, அதாவது வளைகுடா முழுவதும் அடித்து இஸ்ரேலுக்குள்ளேயும் ஏகப்பட்ட தாக்குதலை தொடர்ச்சியாக தாக்கி இருக்கின்றது. இதில் ஒரு செய்தி என்னவென்றால், ஏப்ரல் 5ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் தினம், அந்த தினத்துக்குள் இந்த போரை முடிச்சு கொள்ளுங்கப்பா என்று புனித பாப்பரசர் அறிவித்திருக்கின்றார். அதை இவன் ஏற்றுக்கொள்ளுவான தெரியாது. நெய்னாவும் சின்ன சாத்தான் குழுவும் பாப்பரசர் அழகாக அவர் சொல்லி, அவர் அமெரிக்க பாப்பரசர் இல்லையா, அவர் கடமை செய்திருக்கிறார். வத்திகான் அந்த செய்தியை கொடுத்திருக்கின்றது. அது வத்திகான் செய்தியாக பார்க்கலாம். நாம் நிறைய செய்திக்கு சொல்லுவோம். நாங்கள் ஏராளமான தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றது. அதாவது நாம் ஒரு செய்தியை முன்வைக்கின்றோம். ஈரான் உண்மையிலேயே முஸ்லிம் ஆட்சி கொண்ட ஒரு நாடு, அதில் மாற்று கருத்து இடமில்லை. ஆனால் இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக வருகின்ற சக்திகளை இரும்பு கரங்கொண்டு அடக்குவதில் சில பிழையான முறைகளை கையாண்ட, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏராளமான ஊர்கள் கொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த வளைகுடாவில் அந்த தொப்பியில் அந்த கரத்தை இது ஒன்று சுத்தி போட்டுட்டு இவர்கள் அந்த குல்லா உடுப்பு முல்லா உடுப்பு போட்டு வரதெல்லாம் முஸ்லிமே கிடையாது. அவன் பேருக்கு தான் முஸ்லிம் என்றால், இந்த வளைகுடா தேசங்களில் நடக்கின்ற அனாச்சாரங்கள் அபச்சாரங்கள் எல்லாம் இந்த வளைகுடாவில் வாழ்கின்ற மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அதாவது துபாய் அமீரகம் என்பது விபச்சார விடுதிகள் தேசம். எனக்கு அவங்கள கண்ணையும் காட்டல. அது பணம் உழைப்பு இருக்க அத்தனை சட்டவிரோதிகள் வாங்காம வாழ்ந்தார்கள். நம்ம நாட்டிலையும் இந்த மதுபோதை கடத்தல் அத்தனை பேருக்கும் அவன் கோல்டன் விசாவா, பணம் கொடுத்தா கோல்டன் விசாவா. அப்ப இந்தியாவில் எவ்வளவு சூப்பர் நாடு தெரியுமா? ஒரு விரோதிக்கு விசா கொடுக்க மாட்டான், ஒரு இல்லீகல் கான் விசா கொடுக்க மாட்டான். அது கிளீன்ஸ் பார்ப்போம். அது இதன் இந்த அரபிஸ் அப்படியே இல்லை. இந்த காட்டரபிகள் முல்லாக்கள் அதை பத்தி எங்களுக்கு எங்க நாட்டுக்குள்ள நல்லா இருந்தா சரி. ஒரு சர்வதேச இல்லீகல்காரன் எப்படி ஒன்று நாட்டுக்கு நல்லா இருப்பான்? எத்தனை அப்படி எல்லாம் முஸ்லிம் நாடு கிடையாது. மிகப்பெரிய விபச்சாரங்கள் அனாச்சாரங்கள், பெண்களுக்கு வேலை கம்மத்துக்கு பணம் கொடுக்குறோம்ல, அவங்களை இஷ்டப்படி அரபில எழுதிக்கிட்டு கொண்டு நீதிமன்றம் நிறுத்துறெல்லாம் சரியா? சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஒரு நியாயம்டா? எனவே அவனுகள் இந்த ஈரானை எதிர்க்கிறான்கள். ஏனென்றால் இஸ்லாமிய ஆட்சி வளைகுடா எங்கும் வந்துருமோன்னு அச்சம் காரணமாக ஈரானுக்கு எதிராக மண்கவி கொண்டு நிற்கிறார்கள் பாவிகள். பாப்போம், வாங்கள் செய்திக்குள் செல்வோம். அந்த செய்திக்குள்ளே நின்று இறங்கி பார்ப்போம். அல்லாஹ்வின் உதவியுடனும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையுடனும் புனித ஜிஹாத் போரில் 3வது ராணுவ நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் என்றும், இதில் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பாலஸ்தீனத்தில் உள்ள இஸ்ரேலின் முக்கிய எதிரி இலக்குகளை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு சாரமாரியாக தாக்கியுள்ளோம் என்றும் அவர்கள் புதன்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இன்று மாலை அறிக்கையாக அவர்கள் தெரிவித்தார். யார் அவர்கள்? இந்த நடவடிக்கை ஈரானிய ஆயுதப்படைகள் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கத்துடன் இணைந்து நடத்தப்பட்டது என்றும், இதன் நோக்கங்களை வெற்றிகரமாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று 2 அணிகளும் கூட்டாக இருந்து விடுத்திருக்கின்ற ஒரு அறிக்கை செய்தியில் தெரிவித்திருக்கின்றார்கள். லெபனான், ஈரான், ஈராக் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு எதிராக எதிரியின் ஆக்கிரமிப்பு குற்றங்கள் மற்றும் தாக்குதல்கள் அதிகரிப்பது வரும் காலத்தில் ஆக்கிரமிப்பு நின்று முற்றுகை நீக்கப்படும் வரை யெமனை மேலும் பதற்றத்தை அதிகரிக்கவே தூண்டும் என்று யெமன் ஆயுதப்படைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் லெபனான் மற்றும் ஈராக் பாலஸ்தீனத்தில் உள்ள எதிர்ப்பு முன்னணிக்கும் ஆதரவாக யெமன் ஆயுதப்படை சனிக்கிழமை அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தன. ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பாலஸ்தீனத்தில் உள்ள இஸ்ரேலின் முக்கிய ராணுவ தளங்களை குறிவைத்து கண்டம் விட்டு கண்டமாயும் ஏவுகணைகளை பயன்படுத்தி அவர்கள் முதல் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இந்த ஆக்கிரமிப்பில் இதுவரை 100கணக்கான பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மருத்துவமனைகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் உட்பட பிற பொது உள்கட்டமைப்புகளையும் குறிவைத்து தாக்கியுள்ளது. ஈரானின் பதில் நடவடிக்கை தீர்க்கமானதாகவும் வலுவானதாகவும் இருந்துள்ளது. ஈரானிய ஆயுதப்படைகள் மேற்காசியா முழுவதும் உள்ள அமெரிக்க நலன்களையும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள இஸ்ரேலிய நிலைகளையும் குறிவைத்து தினசரி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஈரானிய ஏவுகணைகள் பினிப்ராக் மீது, அதாவது இஸ்ரேலின் பினிப்ராக் மீது தாக்குதல் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் பலவீனத்தை வெளிப்படையாக காட்டுகின்றன. அதாவது அவங்களோட இந்த ஏர் டிஃபென்ஸ் முற்றுமுழுதாக பின்வாங்கப்பட்டிருக்கு சொல்லப்படுகின்றது. அது நாம ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கின்றோம். அவங்களை ஏர் டிஃபென்ஸ் அயர்டோமுக்கு எல்லாம் டாட்டா காட்டி விட்டு இவளுக்கு ஒரு பாட்டா காட்டி விட்டு ஒளிச்சி மடச்சி போய் தாக்குதலை செய்கின்றான். அதெல்லாம் இந்த இஸ்ரேலின் ஏர் டிஃபென்ஸ் முற்றுமுழுதாக
அது ஒரு செயலிழந்ததாக சொல்லலாம். இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் மற்றும் காணொலி காட்சிகள் ஈரானிய கொத்து ஏவுகணைகளின் சிதறல்கள் பினிபிராக் என அழைக்கப்படும் பகுதியில் விழுந்து பல வாகனங்களை தீப்பற்ற வைத்து பரவலான பொருள் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இன்றைய புதன்கிழமை இஸ்ரேலிய ஊடகங்கள் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. அதாவது நாம் ஏற்கனவே சொன்ன இவங்க போடுக்கின்ற ஏவுகணைக்குள் பல சிறிய பெரிய நடுத்தரமான கிளஸ்டர் குண்டுகளை பொருத்தி அடிக்கிறார்கள். நீ இப்படித்தான் அடிச்சாய் பலஸ்தீனத்துல, இதெல்லாம் கர்மா தம்பி. அண்ணே சாத்தான், இது கர்மா. கிடைத்த தகவலின்படி விழுந்த ஏவுகணை சிதறல்கள் பினிபிராக்கில் பல கார்களில் தீப்பற்ற வைத்ததோடு சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு அளவான கட்டமைப்புகளை முற்றுமுழுதாக சேதப்படுத்தி இருப்பதாகவே இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய ஏவுகணையின் சிதறல்கள் பெட்டா, திக்பா மற்றும் பினிபிராக் உள்ளிட்ட பல இடங்களில் விழுந்து கூடுதல் சொத்து சேதத்தை இன்று இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருப்பது என்று இருந்துள்ளது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டு செய்தி தெரிவிக்கிறது. தாக்குதலின் விளைவுகள் தொடர்ந்து வெளிப்பட்டு வரும் நிலையில் கொத்து ஏவுகணைகளின் சிதறல்கள் மத்திய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் 10 வெவ்வேறு இடங்களில் சிதறி கிடந்ததாக அங்குள்ள காட்சிகள் தெரிவிக்கின்றது. இதே சூழலில் மத்திய பகுதியில் ஈரான் நடத்திய சமீபத்திய தாக்குதல்களில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை நோக்கி ஈரான் ஏவுகணைகளின் புதிய தாக்குதல்கள் ஏவப்பட்ட நிலையில் வான்வழி இடைமறிப்பு முயற்சிகள் காரணமாக மத்திய பகுதிகள் முழுவதும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. செயற்கைக்கோள் ஆதாரங்களின்படி தளத்திற்குள் இருந்து பல நிருபல்கள் பாதிக்கப்பட்டன என்றும் மேலதிக மதிப்பீடுகள் காட்டுகிறது. இஸ்ரேலிய சுகாதார அமைச்சகம் கருத்து தெரிவிக்கையில் ஈரான் மீதான போர் தொடங்கியிலிருந்து 6638 இஸ்ரேலிய மக்கள் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கிறார்கள். ஈரான் மீதான போர் தொடர்பாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை இன்றிரவு என்றால் நமக்கு நாளை தான் இருக்கணும். அது இன்றைக்கு புதன் இரவுன்னா நமக்கு நாளை காலையா ஒரு இரவு நேர உரையை நிகழ்த்த உள்ளார் என்றும் வாஷிங்டன் நேரப்படி இரவு 9 மணிக்கு என்றால் நமக்கு காலை 10 மணி இரவு 9 மணிக்கு இந்த உரை நிகழ்த்தப்பட்டுள்ளது என்றும் மேலும் நிகழ்த்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் மேலும் இது மோதல் குறித்து ஒரு முக்கிய தகவலை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அநேகமாக அவர் இந்த 3 வாரம் கொடுத்த நிலையிலும் நாங்கள் ஈரான் இலக்குகளை முடித்து விட்டோம் என்று எக்ஸிட் பிளான் ஒன்று அடிக்க போறாய், எக்ஸிட் ஒன்று போட போகின்றார் என்று அந்த உலக செய்தி பார்க்கப்படுகின்றது. ஈரான் போருக்கு பிறகு நேட்டோவுடனான நமது உறவு மறுபரிசீலனை செய்யப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் போரின் முடிவு இன்றோ நாளையால, ஆனால் அது நிச்சயம் வரும். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா தனது போரை முடிவுக்கு கொண்டு வர ஈரான் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டிய கட்டாயம் இல்லை என்று சொல்றார். பாத்தீங்களா, இன்னொரு நாரவ அட சைத்தானுக்கே பாச்சா, ஸ்ரீலங்கா பாச்சா என்று சொல்ல போல அமெரிக்கா பாச்சா. போரின் நோக்கங்கள் நிறைவேற்றப்படாவிட்டாலும் ஈரான் மீதான போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்று 2/3 பங்கு அமெரிக்க குடிமக்கள் விரும்புவதாகவும் கருத்து ஒன்று தெரிவிக்கிறது. இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கையில் சமீபத்திய நாட்களில் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு அமெரிக்க தளத்தை ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்று நேரடியாக தாக்கி இருக்கின்றது. ஈரானுடன் போர் முடிவதற்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க உத்தரவாதம் அளிக்க முடியாது என்பதை ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். இது எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க மக்களே. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தளங்கள் மற்றும் குடியிருப்புகள் கூடும் இடங்களுக்கு எதிராக நாங்கள் 45 நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அல் கந்தாரா நகரில் இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் வாகனங்கள் கூடியிருந்த இடத்தை எங்கள் போராளிகள் ராக்கெட் தாக்குதல் மூலம் குறிவைத்து தாக்குதல் செய்திருக்கிறார்கள் என்றும் ஈரான் இன்று புதன்கிழமை தெரிவித்திருக்கின்றது. ஷமா நகரில் எங்கள் போராளிகளுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையே மோதல்கள் தொடர்கின்றன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சமாவில் ஒரு இஸ்ரேலிய ராணுவ வாகனத்தை வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மூலம் குறிவைத்து நேரடியாக தாக்கியிருப்பதை ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது. சமாவில் உள்ள கோட்டை பகுதிக்கு அருகில் உள்ள எங்கள் போர் விமானங்கள் இஸ்ரேலிய படைகளும் கடுமையான மோதல்களில் ஈடுபட்டன என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவத்துக்கு சொந்தமான 7 மெர்கபா டாங்கிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அழித்து இருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட சபேசத்திற்கு கிழக்கே உள்ள மஹானைம் தளத்தை ராக்கெட் தாக்குதல் மூலம் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட ஹைபாவிற்கு கிழக்கே உள்ள இராணுவ தொழிற்சாலை நிறுவனத்தை ராக்கெட் தாக்குதல்கள் மூலம் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றது. லெபனான்
சுகாதார அமைச்சகம் தெரிவிக்கையில் பெய்ரூட்டில் உள்ள ஜனா பகுதியை குறிவைத்து நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டு 21 பேர் காயமடைந்ததாகவே செய்திகள் தெரிவிக்கின்றது. கட்டாருக்கு அருகில் நடந்த கடல்சார் சம்பவத்தில் எண்ணெய் டேங்கர் சேதமடைந்திருக்கின்றது. அதிலிருந்து லீக் வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டோகாவிற்கு வடக்கே 17 கடல் மைல் தொலைவில் ஒரு சம்பவம் நடந்ததாக இன்று ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. ஒரு எண்ணெய் கப்பலின் இடது பக்கத்தில் அடையாளம் தெரியாத எரிபொருள் தாக்கியதில் அதன் நீர் மட்டத்திற்கு மேலே கப்பல் ஒன்று சேதமடைந்ததாக ஒரு செய்தி தெரிவிக்கிறது. இஸ்ரேலிய அரசியல்வாதி யாயிர் லாபிட் நெதன்யாகு மாற்றிய ஒரு விஷயம் மத்திய கிழக்கில் அல்ல, இஸ்ரேலிய சமூகம் தான் அவர் நம்மை உள ரீதியாக பிளவுபடுத்தி இருக்கின்றார் என்றும் பொதுமக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பெய்ரூட்டின் தெற்கே உள்ள கல்தே பகுதியில் கார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பலி 3 காயம். லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவிக்கையில் பெய்ரூட்டின் தெற்கே உள்ள கல்தே பகுதியில் கார் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 கொல்லப்பட்டனர் மற்றும் 3 காயமடைந்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா ஒரு செய்தியில் ஹிஸ்புல்லாவின் செய்தியில் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பலஸ்தீனத்தில் உள்ள வான்வழி கண்காணிப்பு மற்றும் செயல்பாட்டு மேலாண்மைக்கான மெரான் தளத்தை நாங்கள் ட்ரோன்கள் மூலம் தாக்கி இருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை வளைகுடா நோக்கி USS ஜார்ஜ் புஷ் யாரு 90 வாக்குலையா ஈராக் மீது படையெடுத்தவர் ஜார்ஜ் புஷ் விமானம் தாங்கி கப்பல் அதன் போர் கப்பலுடன் மத்திய கிழக்கு நோக்கி ஒந்தவை. இஸ்ரேலிய உள்நாட்டு முன்னணி கட்டளை நிறுவனமாக தெரிவிக்கையில் லெபனானில் இருந்து ரோன் ஊடுருவலை தொடர்ந்து மேற்கு கலிலியோவில் உள்ள ஷரித் என்ற இடத்தில் எச்சரிக்கை ஒலி ஒலிக்கப்பட்டிருக்கின்றது. போர் தொடங்கியிலிருந்து சுமார் 350 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்திருக்கிறதும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் ஒன்று சிடோன் மாவட்டத்தில் நஜாரியை புறநகர் பகுதியை குறிவைத்து தாக்கி இருக்கின்றது. எந்த ஒரு தாக்குதலையும் முறியடிக்க அமெரிக்க ராணுவம் தயார் என்றும் அமெரிக்க நிறுவனங்களை குறிவைத்து IRGC விடுத்த அச்சுறுத்தலுக்கு பதிலடியாக எந்த ஒரு தாக்குதலையும் முறியடிக்க அமெரிக்க ராணுவம் தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவிக்கிறது. இதேவேளை வத்திகான் ஒரு செய்தியை தெரிவிக்கையில் ஈஸ்டருக்கு முன் ஈரான் போர் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்றும் ஏப்ரல் 5 அன்று வரும் ஈஸ்டருக்கு முன் ஈரான் மீதான போர் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் என்றும் ஈரானுடன் போரிலிருந்து வெளியேற ட்ரம்ப் ஒரு வழியை தேடுவார் எனவும் நான் நம்புகிறேன் என்று புனித பாப்பரசர் தெரிவித்திருக்கின்றார். ஆக அது ஒரு வத்திகான் செய்தியும் மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இன்றைய பல செய்திகளை உள்ளடக்கி 3 காணொலி தந்திருக்கின்றோம். மீண்டும் நாளை காலையும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.